வந்து நமக்கு சரியான பதம் வந்துருச்சுங்க. இந்த மாரி வரணும். சரிங்களா? நல்லா வெந்துருச்சு மாவு வந்து. எப்படி நூல் நூலா இழுக்க ஆரம்பிக்கும் பாருங்க. இப்ப நம்ம கடாய விட்டு எடுத்து ட்ரைல மாத்திடலாங்க. இறக்கிடலாம். இந்த மாரி சட்டியில ஒட்டாம வரணுங்க. ஒட்டாம வரும்போது நம்ம அப்படியே ஊத்திரணும். ஒரு துளி கூட ஒட்டல பாருங்க. இந்த மாரி எடுத்துக்கணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு தீபாவளிக்கு மைசூர் பாக் பண்ண போறாங்க. வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதே அளவுல இதே பக்கத்துல பண்ணுங்க. ஏற்கனவே நான் மைசூர் பாக் வீடியோ போட்டிருக்கேன். நெய்யும் எண்ணெயும் ஊத்தி கலந்து மிக்ஸ் பண்ணி பண்ணேன். திக்கான மைசூர் பாக் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நைஸான மைசூர் பாக்குங்க. நாக்குல வச்சதும் தனியா கரையிற மாரி மைசூர் பாக் பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க அந்த மைசூர் பாக்கு. அதே மாதிரி இதுக்கும் ஆதரவு கொடுங்க. சூப்பரா கிடைக்கும் உங்களுக்கு. லாஸ்ட்ல கொஞ்சம் நெய் ஆட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் எண்ணெயில தான் பண்ண போறேன். ரொம்ப புறா நெய்யா ஊத்தியாச்சுன்னா உங்களுக்கு வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு பீஸ்க்கு மேல சாப்பிட முடியாது. கொஞ்சம் எண்ணெயும் நெய்யுமா பண்ணாக்கி உங்களுக்கு வந்து அவ்வளவு இது பண்ணாதுங்க. நல்லா இருக்கும். அன்னைக்கு வந்து சூடான எண்ணெயில ஊத்தி பண்ணேன். நல்ல மொறுமொறுப்பா வந்துச்சு மைசூர் பாக்கு வந்து. இன்னைக்கு நைஸான மைசூர் பாக்கு தான் பண்ண போறேன். அதுக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணாண்டா நம்ம மாவையும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊத்தி பண்ண போறாங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளாட்டு எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். கடலை மாவு வந்து 1 கப் எடுத்துருக்கேன். இதை சலிச்சு எடுத்துக்கலாங்க. சலிச்சு எடுத்து தான் பண்ணணும். இந்த டம்ளருக்கு நான் அளவு எடுத்துருக்கேன். இதே அளவில் நம்ம எல்லா பொருளும் எடுத்துக்கிடணுங்க. கடலை மாவு நல்ல மாவாக எடுத்துக்கோங்க. நல்ல பிராண்டாக வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். சலிச்சு எடுத்துகிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்குங்க. இதுக்கு முன்னாடி பண்ண மைசூர் பாக்கும் சூப்பராக கிடச்சிருச்சுங்க. நல்லா சாஃப்டாக இருந்தது. இன்றைக்கி அதே மாதிரி சாஃப்டான மைசூர் பாக்கு பண்ணலாங்க. ஒரு டம்ளர் எடுத்துட்டேன். ஒரு டம்ளர் தான் நிறைய கிடைக்குங்க நமக்கு. 100 கிராம் மாவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ ஸ்வீட் கிடைக்கும். அந்த அளவுக்கு பக்குவமாக பண்ணோம்னா நல்லா வரும். ஒரு டம்ளர் மாவு எடுத்துருக்கேன். சலிச்சு எடுத்தாச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி குருணை அடக்குங்க. இந்த குருணையெல்லாம் நம்ம தூர வேஸ்ட் பண்ணிடணும். மாவு எடுத்த கப்லேயே நம்ம எண்ணெயும் ஆட் பண்ணிடலாங்க. ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்துக்கணுங்க. வாசனை உள்ள எண்ணெய் எடுக்கக்கூடாது. இப்போ 1.5 கப் எடுத்துக்கலாம். நான் கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை கப் எடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து நெய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணணுங்க. ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெயும் கடலை மாவையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கணுங்க. நல்லா சாஃப்டாக அடிச்சுக்கணும். சாஃப்டாட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க மாவை. நம்ம கிண்டுற பக்குவத்தில் தாங்க இருக்குது மைசூர் பாக்கு வந்து. சூப்பராக கிடைக்கும். நூறு கிராம் மாவுக்கு 350 கிராம் எண்ணெய் ஆட் பண்ணணுங்க. சீனி ஒரு 400 கிராம், 350 கிராம் 400 கிராம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. ஆனால் டபுள் மடங்கு போடணும். 1 டம்ளர் நம்ம மாவு எடுத்தோம்னா 2 டம்ளர் சுகர் ஆட் பண்ணணுங்க. அப்போ தான் இனிப்பு வந்து தூக்கலாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. சர்க்கரை பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். கடாயில் வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். 1 கப் எடுத்துருக்கேன். ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். நான் எடுத்த கப்புக்கு 1 கப்பு இந்த கப்புக்கு எடுத்துருக்கேங்க. அந்த கப்புலேருந்து எண்ணெயாக இருக்கிறதுனால இந்த கப்பில் அளந்து எடுத்துருக்கேன். 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ணியாச்சுங்க. மாவு எடுத்த கப்பால் 1.5 கப் எடுத்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். 3/4 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கிடலாம். சர்க்கரை பாகை வந்து கரைச்சி விட்டுக்கலாம்.
கம்பி பதம்லாம் எதுவும் வராண்டாங்க. நம்ம திக்கான மைசூர் பாக்கு தான் கம்பி பதம் வரணும். அதே மாதிரி கிண்டுறதும் நல்லா மொறுமொறுன்னு கிண்டணுங்க. மொறுமொறுப்பாக வரதுலையும் கிண்டணும். இதுக்கு வந்து கம்பி பதம் தேவையில்லை. நல்லா மாவு வந்தாலே போதும். நல்லா கரையிட்டும். சீனி பாகு வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஊற்றி வைக்கிற ட்ரையில் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெய்யை அப்ளை பண்ணி வைங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நெய் அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம சர்க்கரை பாகு கொஞ்சம் திக்கான உடனே நம்ம மாவை விட்டு கிண்டிக்கிடலாங்க. சீனி பாகு வந்து நல்லா நுரை அடிச்சுட்டு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கிண்டிகிட்டே ஊற்றிக்கங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படின்னா உங்களுக்கு நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க திக்காக ஆரம்பிச்சிருச்சுங்க நமக்கு. நல்லா வேகட்டும். நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் திக்காகட்டும். இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாங்க. நெய் அதுலனா எண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிடலாம். நெய் ஆட் பண்ணிவிடுதேன். இதையுமே நான் சூடு பண்ணலை, அப்படியே தான் ஊற்றிருக்கேன். இதை விட்டு நல்லா கிண்டிடலாம். ஃபஸ்ட்டு போட்டு இந்த வீடியோலேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அம்மா 1.5 கப்பு எண்ணெய் தான் ஊற்றிருக்கீங்க, நெய்யும் எண்ணெயும் சேர்த்து, அதை எப்படி ஊற்றுனீங்கன்னே காட்டலை நீங்கள். ஒரு அடுப்பில் நம்ம வெந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு அடுப்பில் சூடாகவே இருக்கணுங்க. சூடாகவே இருக்கும்போது அப்படியே நம்ம காய்ச்சி கோரி கோரி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். சூடான எண்ணெய் ஊற்றி தான் அந்த மைசூர் பாக்கு பண்ணியிருக்கேன். இதில் வந்து சூடே இல்லாமல் பண்ணியிருக்கேங்க. அந்த மைசூர் பாக்கு அப்படி பண்ணணும், இந்த மைசூர் பாக்கு இப்படி பண்ணணுங்க. இது வந்து நைஸான மைசூர் பாக்கு, அது வந்து அப்படி இல்லை, திக்கான மைசூர் பாக்குங்க. அதுக்கு வந்து அப்படி தான் ஊற்றி கிண்டணும். எண்ணெய் சூட சூட தான் ஊற்றி கிண்டணும். இதுக்கு வந்து நம்ம ஆறின எண்ணெய் ஊற்றி ஆறின நெய் ஊற்றி பண்ணலாங்க. நல்ல ஓரத்துலலாம் நல்ல மொறுமொறுப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி வரணுங்க. சட்டியில் வந்து ஒட்டக்கூடாது. நம்ம கிண்டும்போது ஓரத்துலலாம் ஒட்டாமல் அப்படி வரணும். கையை மாற்றி மாற்றி கிண்டிக்கங்க. நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி வரணுங்க. மொறுமொறுப்பாக வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் மைசூர் பாக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. சரியான பக்குவத்துக்கு கிடச்சிருச்சு நமக்கு. வந்து நமக்கு சரியான பதம் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி வரணும். சரிங்களா? நல்லா வெந்துருச்சு மாவு வந்து. எப்படி நூல் நூலாக இழுக்க ஆரம்பிக்க பாருங்க. இப்போ நம்ம கடாயை விட்டு எடுத்து ட்ரையில் மாற்றிடலாங்க. இறக்கிடலாம். இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வரணுங்க. ஒட்டாமல் வரும்போது நம்ம அப்படியே ஊற்றிடணும். ஒரு துளி கூட ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. நம்ம சூட்டோடு இந்த மாதிரி பீஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணிடணுங்க. சேப்பாக வாக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிரப்பாக பண்ணி வச்சிங்கன்னா பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க.
அவ்வளோதாங்க. இப்போ நல்லா லெவல் படுத்தி விட்டாச்சுங்க. ஒரு 1/2 ஹவர் கழிக்கட்டும் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ஆறிட்டுனாலும் கட் பண்ணதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் ஆறவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், பீஸ் போட்டுக்கலாம். இப்போ மைசூர் பாக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓரத்தில் வந்து நம்ம கத்தி விட்டு அப்படியே ஓரத்தில் கட் பண்ணிடணும். லேசாக இலக்கி கொடுத்தா தான் உங்களுக்கு வரும். ஓரத்தில் வந்து கத்தி வச்சு லேசாக அப்படி இலக்கி கொடுத்துக்கோங்க. லேசாக இலக்கி கொடுத்தாச்சுனாலே வந்துருங்க, விட்டுரும் உங்களுக்கு. இப்போ நம்ம தட்டிக்கிடலாம் பிளேட்டில். இப்போ வந்து அப்படியே தட்டிடலாங்க நம்ம. சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கிடலாம். எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுக்கணுங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடலாம். எப்படி கிடச்சிருக்கு பாருங்க, சூப்பராட்டு. சின்ன பீஸாக வேணுன்னா சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, பெருசாக வேணுன்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. மைசூர் பாக்கு சூப்பராக கிடச்சிருக்குங்க நமக்கு. நான் கொஞ்சம் ஆற விட்டுட்டேன். ஆற விட்டனால எனக்கு கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிருச்சு கட் பண்ணுறதுக்கு. ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மைசூர் பாக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பராகிட்டு கிடச்சிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டான மைசூர் பாக்குன்னா அப்படி தான் இருக்கணுங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக கிடச்சிருக்கு. மைசூர் பாக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஆனால் கட் பண்ணதுக்குள்ளே உடஞ்சி போகுதுங்க. கட் பண்ணதுக்குள்ளே பிளக்க மாட்டேன். பீஸ் போடுறது கொஞ்சம் ஆற விட்டுட்டேன். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பண்ணிடுங்க. நான் மாவு அரைச்சிட்டு இருந்தேன், கொஞ்சம் ஆற விட்டனால கொஞ்சம் உடஞ்சி போகுது. நீங்கள் கரெக்டாக பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணும்போது. மாதியெல்லாம் இதே பக்கத்தில் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சிங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாப்பிட்டா நம்ம மைசூர் பாக் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.